Hi, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்பைசியான சிக்கன் பிரியாணி. ஸோ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ஸ்ட்ரீட் சைடில் பண்ணுவாங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சரியா? இது வந்து க்ரீன் சில்லி பேஸ்ட்டு, மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், க்ரீன் சில்லி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது வந்து ப்ரௌன் ஆனியன் பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா இது கர்ட்ஸு 200 grams கர்ட்ஸ், இது வந்து பாயில்ட் எக்ஸ். நான் ஃபஸ்ட் இதில் வந்து இந்த க்ரீன் சில்லி பேஸ்ட்டு இது போடுறேன். அதுக்கப்புறமா 2 teaspoons ஆஃப் சால்ட், 1 teaspoon cumin பவுடர், அதுக்கப்புறமா கர்ட்ஸ் 200 ml கர்ட்ஸு, லைம் ஜூஸ், பாயில்ட் எக்ஸு, காஷ்மீரி சில்லி பவுடரு. நான் காரம் போடலை, ஏற்கனவே நம்ம க்ரீன் சில்லி கிரைண்ட் பண்ணனால போடல. அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா, அதுக்கப்புறமா ப்ரௌன் ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணுவேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர், ஒரு 1/2 teaspoon கசூரி மெந்தி, மசாலா பவுடர், பிரியாணி மசாலா ஒரு 1/2 teaspoon. நான் வந்து இங்கே ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஆயிலு, அப்புறமா 1 teaspoon ஆஃப் கீ. ½ hour மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு நாள் முன்னாடி நான் பிரியாணி செய்யலைன்னா நைட்டு வந்து மேரினேஷன் பண்ணி ஒரு நைட்டு மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ரைஸ் பாயில் பண்ணியிருக்காங்க வச்சுருக்கேன் வாட்டரு. அதுக்கப்புறமா இதில் நம்ம பேலீஸு, சின்னமும், சாதம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது போடுறேன். இன்னும் ஜீரகம், அப்புறமா இது மல்லி இலை தண்டு, சால்ட். ஏற்கனவே நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணோம், அதில் சால்ட் போட்டிருக்கோம். இது ரைஸ் பாயில் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு அரிசி உட்கார எடுக்கிறதுக்காக ஒரு 1/2 teaspoon 1 teaspoon கீ பாயில் பண்ணி வைக்கலாம். இந்த டைமில் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்து சோப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாஸ்மதி ரைஸ் நான் இதில் போட்டுட்டு ஒரு 75% குக் ஆகணும். இது கொஞ்சம் குக் ஆகணும். குக் ஆன கூட எடுக்கலாம். நம்ம கொரியாண்டர் அண்டு மின்ட் லீவ்ஸ் போட்டுருக்கேன். ரைஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சு. போதுங்க. தண்ணி வேணும், இந்த தண்ணி நான் எடுத்துக்கிறேன். ரைஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும். சரியா? நான் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டேன். அந்த தண்ணி எல்லாம் போட்டு சிக்கன் மேரினேஷனு இதில் இருந்துச்சு. எனக்கு ஆயில் வேணும், அந்த ஃபுட் கலர் எக்கெல்லாம் செப்பரேட்டாக எடுக்கிறேன். கலரு, அப்புறமா அந்த ரைஸ் வாட்டர்னு சொன்னேன்ல அது கொஞ்சம், வாட்டரு, கலர் பவுடர், இந்த தோசைக்கல் ஹாட் பண்ணி வச்சுருக்கேன். இது வச்சுட்டு தம் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மேலே லைட்டாக தான்
வந்து 45 மினிட்ஸ் வைக்கலாம். நான் வந்து கீ அது இது ஒன்றுமே போடல, இதுதான் போட்டிருக்கேன். மினிட்ஸ் இது தம் ஆகணும். எப்படி வச்சிருக்கேன் ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இப்போ எடுத்து பார்க்குறேன் எப்படி ஆயிருக்குன்னு. பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த சிக்கன் விட நல்லா வெந்திருக்கு. நான் வந்து இது சூடாக இருக்கனால எனக்கு எடுக்க முடியலை. ஸோ வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது நான் எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பக்கத்தில் எல்லாம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ அது பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க கரெக்டாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய், வெல்கம் பேக் டு ஆர்எஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன். இது வந்து 2 வேஸ்லாம் நம்ம செய்யலாம். இது வந்து நீங்கள் எப்படியான சாப்பிடலாம். ஒன்று சாண்ட்விச்சில் வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா சைடுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சு சாப்பிடலாம். இது நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறமா அக்கார்டிங் உங்கள் டேஸ்ட் பொறுத்த வந்து சால்ட்டு, சில்லி பவுடர், சில்லி பவுடர். இந்த 3 ஐட்டம்ஸும் மசாலா போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வேணுமா போடுங்க. நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர். இது வந்து கார்லிக் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆலிவ் ஆயில். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் கார்லிக் பேஸ்ட் வந்து வீட்டில் தான் செஞ்சுட்டேன். இது ரெடிமேடே கிடைக்கும். ஆனால் நான் வீட்டில் வந்து கார்லிக் இருந்து அதை ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம். 2 எக்ஸு இது வந்து நல்லா பீட் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ளஃபி வந்தப்பறம். அதுக்கப்புறமா இது வந்து சோடா வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். பீட் பண்ணணும். இதுக்கு வந்து ரொம்ப ரிச்சாக யூனிக்காக இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். 5 டேபிள் ஸ்பூன். கொத்தமல்லி கொஞ்சம் பீட் பண்ணணும். இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது வந்து இதில் ஆட் பண்ணு. இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஃபோக்கு வச்சுட்டு பீசஸ் எல்லாம் இப்படி நல்லா பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபோக்கோட அரைச்சிட்டு என்ன பண்ணணும்னா, இது வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து ஒரு 45 மினிட்ஸ் எல்லாம் 1 ஹவர் வைக்கலாம். நான் வந்து இது கண்டினியூஸாக ஒரு நீங்கள் எந்த அளவுக்கு மேரினேஷன் பண்ணி வைக்கிறீங்களோ அந்தளவு நல்லா இருக்கும். நான் நியர்லி வந்து இது ஒரு 5 ஹவர்ஸ் வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். நான் இது வந்து 5 ஹவர்ஸ் கவர் பண்ணி இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணலாம், டிப் பண்ணலாம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து வெஜ் மயோனைஸ் எக்லெஸ். இந்த சாஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது சாண்ட்விச் ஆகட்டும், எதுக்கு ரோல் எதுக்கான யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா இது டொமேட்டோ கெச்சப்பு ஒரு 1/2. அதுக்கப்புறமா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கொஞ்சம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், லைட்டாக பெப்பர் பவுடர், லிட்டில் பெரி பெரி பவுடர், ரெட் சில்லி பவுடர். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுகர், கொரியாண்டர் லீவ்ஸ், செஞ்சு வச்சிருக்க கார்லிக் பேஸ்ட் அது கொஞ்சம். இது பண்ணிட்டு இது அப்புறமா ஆலிவ் ஆயில் கொஞ்சம். அதுக்கப்புறமா கொஞ்சமா சால்ட் லைட்டாக போடுங்க. ஏற்கனவே சாஸ்லாம் அதில் இருக்கும். இந்த சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை செய்வோம்லாம் அதோட வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா சிக்கன் ரோலு சாண்ட்விட்சு அதுக்கெல்லாம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடலாம். ஒரு நியர்லி ஒரு 1 வீக் வரைக்கும் இருக்கும். கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் லைம். இது நான் ஒரு 3 ஹவர்ஸ் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஏன்னா மீன் வாயில் நான் வந்து இங்கே ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு, இது கார்லிக் ஆயில் நான் கார்லிக் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆயிலில் தான் நான் வந்து இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன்.
இது நல்லா இருக்கும். உங்கள் பசங்களுக்கெல்லாம் இது நல்லா பிடிக்கும். மாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இது ஃப்ரை பண்ணணும். இந்த சைடு வந்து பிரெட் எடுத்துருக்கேன். பிரெட் எடுத்துட்டு இந்த நமக்கு இந்த இது செஞ்சோம் இல்லை சாஸ், அந்த சாஸ் இதுக்கு மேலே வச்சுட்டு இது நான் சொன்னால் ஆல்ரெடி வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைனா 3 டிஷ்ஷஸ் பண்ணலாமான்னு. ஸோ இது வந்து ஒன்று பிரெட்டோட வச்சு சாப்பிட்லாம், ஒன்று வந்து சிக்கன் சப்பாத்தி மாதிரி செஞ்சுட்டு சப்பாத்தி ரோல் வச்சுட்டு சாப்பிட்லாம். ஸோ எனக்கு இன்றைக்கி டைம் இல்லாதனால நான் வந்து ஜஸ்ட் இது செஞ்சுட்டு ப்ரௌன் ஆகிடுச்சோ அந்த பீசஸ் எல்லாம் எடுக்கலாம். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வந்தால் போதும். இது ஈஸியாக குக் ஆகும். போன்லெஸ் சிக்கன்னால ஈஸியாக குக் ஆகும். நான் இந்த பிரெட்டுக்காக இது வந்து இந்த மாதிரி பீசஸ் வந்து சாண்ட்விச் மாதிரி ஓகேவா. நான் இங்கே தோசை பேன் ஹீட் பண்ணிவிட்டு பட்டர் போட்டேன். அதுக்கப்புறமா லைட் ஆயில் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கீழே ப்ரௌன் ஆகிய வரைக்கும் போதும். இது நான் எடுத்தாச்சு. சரியா, இனி வந்து இது ஃபஸ்ட்டு டிஷ்ஷு. செகண்ட் டிஷ் வந்து KFC இந்த பொட்டாட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட இது சாஸ் வச்சு சாப்பிடலாம். இது செகண்ட் டிஷ். தேர்ட் டிஷ் வந்து சப்பாத்தியில் ரோல் பண்ணிவிட்டு அது ரோல் மாதிரி சாப்பிடலாம். ஸோ ஐ ஹோப் உங்களை எல்லாருக்கும் வந்து இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் எல்லாம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.